வற்றாத நீரூற்று நேயர்களுக்கு இயேசு கிறிஸ்துவின் இனி நாமத்திலே வாழ்த்துக்கள். 356வது வேத வினாவிடைக்கான பதிலை பார்த்துவிட்டு 359வது வேத வினாவிடை பகுதி நாம் செல்வோம். 356வது வேத வினாவிடை பகுதியின் தலைப்பு சுவாரஸ்யமான சந்திப்புகள். இதில் முதலாவது கேட்கப்பட்ட கேள்விக்கு பதில் இயேசு நாத்தான்வேல். இயேசு நாத்தான்வேல். இரண்டாவது கேள்விக்கான பதில் எலியா ஆகாப். எலியா ஆகாப். மூன்றாவது கேட்கப்பட்ட கேள்விக்கான பதில் பிலிப்பு கந்தாகை மந்திரி. பிலிப்பு கந்தாகை மந்திரி. நான்காவது கேட்கப்பட்ட கேள்வியின் பதில் எலியேசர் ரெபேக்காள். எலியேசர் ரெபேக்காள். ஐந்தாவது கேள்விக்கான பதில் இயேசு சமாரிய ஸ்திரீ. இயேசு சமாரிய ஸ்திரீ. ஆறாவது கேள்விக்கான பதில் அனனியா சவுல். அனனியா சவுல். ஏழாவது கேள்விக்கான பதில் ஏசா யாக்கோபு. ஏசா யாக்கோபு. எட்டாவது கேள்விக்கான பதில் தகப்பன் இளையகுமாரன். தகப்பன் இளையகுமாரன். ஒன்பதாவது கேள்விக்கான பதில் தாவீது நாத்தான். தாவீது நாத்தான். பத்தாவது கேள்விக்கான விடை யாக்கோபு யோசேப்பு. யாக்கோபு யோசேப்பு. ஓகே, இப்பொழுதும் 359வது வேத வினாவிடை பகுதிக்கு நாம் செல்வோம். 359வது வேத வினாவிடை பகுதியின் தலைப்பு ஒரு பாடல் ஒரு வசனம் ஒரு சங்கீதத்தில். அதாவது ஒரு வார்த்தை கொடுக்கப்படும், அந்த சங்கீதத்தை வைத்து ஒரு பாடல், அந்த சங்கீதத்தில் அந்த வசனம் எங்கே இருக்கிறது என்பதை கண்டுபிடித்து எழுத வேண்டும். சரிங்களா? ஒரு வார்த்தை கொடுக்கப்படும், அது ஒரு சங்கீதத்துக்குள் இருக்கும். அந்த சங்கீதத்தை வைத்து ஒரு பாடலும், அந்த சங்கீதத்தில் அந்த வசனம் எங்கே இருக்கிறது என்பதையும் நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டும். எடுத்துக்காட்டு கொண்டு சொல்கிறேனே, இப்பொழுது நான் துன்மார்க்கன் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை நான் சொன்னேன் அப்படின்னு சொன்னா, அந்த துன்மார்க்கன் அப்படிங்கிற வார்த்தை எந்த சங்கீதத்தில் இருக்குது என்று கண்டுபிடிக்கணும். இப்போ 1வது சங்கீதம் அப்படின்னு வச்சுக்கோமே. இப்போ 1வது சங்கீதத்தை வச்சு ஒரு பாட்டு நீங்க கண்டுபிடிக்கணும். அந்த பாட்டுக்குள்ள இப்பொழுது சொல்லப்பட்ட துன்மார்க்கன் அப்படிங்கிற வசனம் எங்க இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். இப்போ 1வது வசனத்துல இருக்குதுங்கிறத கண்டுபிடிச்சிடலாம். இப்படிதான் கண்டுபிடிக்க போறோம். சரிங்களா? உங்களுக்கு புரியல அப்படின்னு சொன்னா நீங்க எனக்கு மெசேஜ் அனுப்புங்க. ஒரு வார்த்தை கொடுக்கப்படும், அந்த வார்த்தையை வைத்து ஒரு சங்கீதத்துக்குள் அந்த வார்த்தையை கண்டுபிடித்து ஒரு பாடல், அந்த வசனத்தினுடைய இருப்பிடம், இவை அனைத்தையும் நீங்கள் குறிப்பிட வேண்டும். ஓகே, முதலாவது வார்த்தை சிறகு. முதலாவது வார்த்தை சிறகு. இந்த சிறகுங்கிற வார்த்தையை வைத்து ஒரு சங்கீதம் கண்டுபிடிக்கணும். அந்த சங்கீதத்தை வைத்து ஒரு பாடல் வரும், அந்த பாடலை கண்டுபிடிக்க வேண்டும். இப்பொழுது நான் கொடுத்த வார்த்தை அந்த சங்கீதத்தில் அதிகாரத்தில் எந்த வசனத்தில் இருக்கிறது என்பதையும் குறிப்பிட வேண்டும். ஓகே, 2வது கேள்வி சூரியன். 2வது கேள்வி சூரியன். 3வது கேள்வி அபிஷேகம். 3வது கேள்வி அபிஷேகம். 4வது கேள்வி வாக்கியவான். 4வது கேள்வி வாக்கியவான். 5வது கேள்வி கூடாரம். 5வது கேள்வி கூடாரம். 6வது கேள்வி தாகம். 6வது கேள்வி தாகம். 7வது கேள்வி திருப்தி. 7வது கேள்வி திருப்தி. 8வது கேள்வி அல்லேலூயா. 8வது கேள்வி அல்லேலூயா. 9வது கேள்வி கரம். 9வது கேள்வி கரம். 10வது கேள்வி நன்மை. 10வது கேள்வி நன்மை. எல்லா கேள்விகளுக்கான பதில் சங்கீத புத்தகத்திலிருந்தான் என்பதை நீங்கள் அறிய வேண்டும். ஓகே, இப்பொழுது இதோடு 359வது வேத வினாடி பகுதி முடிவடைகிறது. 363வது வேத வினாடி பகுதி வரைக்கும் உங்களுக்கு என்ன செய்யப்படும்னா மொத்த மதிப்பெண்கள் கணக்கிடப்படும். இது வரைக்கும் 334 363 வரைக்கும் மொத்த மதிப்பெண்கள் கணக்கிடப்பட்டு என்ன செய்யப்படும்னா உங்களுக்கு மதிப்பெண் கொடுத்து பரிசு வழங்கப்படும். ஆகவே அதுக்காக காத்திருங்கள். சில நேரத்தில் கொஸ்டின் தொடர்ச்சியாக போட முடியல, ஆனாலும் நீங்கள் பொறுத்திருந்து இந்த கொஸ்டின்களை ஆன்சர் பண்ணுறீங்க, அதுக்காக நன்றி. தேவன் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பார். தொடர்ந்து உற்சாகமாய் பங்கு பெறுங்கள். எல்லோருக்கும் நன்றி.